ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஹோம் டூர் தான் பார்க்க போறீங்க. இந்த வீடு ரொம்ப சிம்பிள் வீடு தான். ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் வீடு எல்லாம் சொல்ல முடியாது. சிம்பிளான ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடு ரொம்ப ஆர்கனைஸ்டுன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும் என்ற நம்பிக்கையில தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். ஸோ ஹோம் டூர் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. குழந்தை இருக்கிற வீடு கொஞ்சம் கிளம்சியாக தான் இருக்கும். நான் அடை கட்டி வைப்பேன், அவங்க உடனே இறைப்பாங்க. ஸோ டோன்ட் மைண்ட் இட் ப்ளீஸ். நான் ஜஸ்ட் வீட்டோட அவுட்லுக் தான் உங்களுக்கு ஐடியா காட்டலான்னு இருக்கேன், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதான் என்ட்ரன்ஸ். டோர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதான் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா, உள்ளே வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ண உடனே ஆல் அந்த மாதிரி இருக்காது, ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வீடே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசேஜில் ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று இருக்கு. அது அந்த பக்கம் ரூமோட ஜன்னல். ஸோ இந்த பேசேஜ்க்கு நம்ம உள்ள போனோம்னா இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு. ஸோ காத்தோட்டம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசேஜ்குள்ள நடந்து உள்ள வந்தேன்னா, இங்க அவங்க சைக்கிள் ஏதாவது நிக்க வைக்கணும்னா நிக்க வைக்கலாம். பேசேஜ்குள்ள உள்ள நுழைஞ்சனா என்னடா துணியா இருக்குன்னு பாக்காதீங்க, மழை பெய்யற மாதிரி இருக்குன்னு துணியெல்லாம் கட கடன்னு எடுத்து உள்ள போட்டேன். ஸோ அந்த துணி, இந்த மடிக்க வேண்டிய துணிகள் இன்னைக்கானது. எப்பவுமே ஒரு வீட்டுல ஒரு சேர்ல எல்லா துணியும் இருக்கும்ல, கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ நான் இந்த துணி மடிக்கணும். இப்போதைக்கு மேடமோட செருப்பு இங்கதான் விளையாடிட்டு வச்சிருக்காங்க. இது வீட்டுக்குள்ள போடுறதுக்குன்னு இந்த மாதிரி செருப்பு வச்சு விளையாடிட்டு இருக்காவ. வீட்டுக்குள்ள போடுறதுக்கு இன்னும் வெளியே போட்டு போல, அதனால வீட்டுக்குள்ள போட விட்டுருக்கேன். இல்லைன்னா வீட்டுக்குள்ள போட நாட் அலவுட். ஸோ இங்க உள்ள என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா இருக்கு. ஸோ இது ரெட் காட்ல இருக்கு. நாங்க இது மர இதுதான். குழந்தை இருக்கிறதுனால அந்த ஸ்பாஞ்ச் அந்த மாதிரியான பில்லோ கவர் சோஃபா எல்லாம் நாங்க யூஸ் பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க குச்சி எங்க வீட்டுல ஒண்ணு இருந்தது. நான் அது என்னோட சின்ன வயசுல குதிச்சு என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங்கே வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த சோஃபா அவ்வளோ காஸ்ட்லி சோஃபா வேஸ்டா போச்சு. அதனால நான் என்னைக்குமே லைஃப் லாங் வர மாதிரியான பொருள் தான் எங்க வீட்டுல இருக்கும். அழகுக்குன்னு நாங்க பார்க்க மாட்டோம். இன்னும் நாங்க நிறைய பர்னிச்சர்ஸ், நிறைய டிவி எல்லாமே வாங்கணும். இது ரொம்ப சிம்பிள் வீடு, டிவி எதுவுமே இருக்காது. டிவின்றது ரொம்ப சின்னதா இருக்கிற டிவி தான் இருக்கும். இன்னும் நாங்க எதுவுமே செட் பண்ணல. செட் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பா அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு என்னோட ஹோம் டூர் இப்படிதான் இருக்கு. ஸோ இதான் என்னோட சோஃபா. ஸோ நாங்க எந்த ஒரு ஹை கிளாஸ் சோஃபா எல்லாம் வாங்கல, சிம்பிள் மர சோஃபா. இது லைஃப் லாங் உழைக்கும்ன்றதுக்காக வாங்கினா, வேணும்னா இந்த ஃபோம் அப்பப்போ வேணும்னா மாத்திக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபோம் ரெட் கலர்ல இருக்கு. ஃபோம் கவர் நாங்க நிறைய வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அப்பப்போ மாத்திக்கலாம் வச்சிருக்கேன். இங்க ஒரு விண்டோ இருக்கு. வெயில் காலம்ன்றதுனால எல்லா விண்டோலும் மோஸ்ட்லி ஓப்பனா தான் இருக்கு, காத்து வரட்டும். இன்னும் இங்க டீப்பா போடல, டீப்பா வைக்கணும். அதை பத்தி ஒரு ஸ்டூல் தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு. அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் மிஷின். இது எங்களுடைய அத்தை, இது என்னோட மாமியார், அவங்க தான் தைப்பாங்க. தைக்கிறதுன்னா அவங்களோட பிளவுஸ், அவங்களோட சாரீஸ் எல்லாமே அவங்களே தைச்சுக்கிற மாதிரி. மற்றபடி வெளியே ஆளுங்கிறது தைக்கிறது கிடையாது. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா டாய் பக்கெட் இதுல எல்லா பாப்பா பொம்மைங்கள் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். பக்கத்துல அந்தம்மா சேரு அண்ட் அந்தம்மாவோட பொம்மை. ஸோ இதெல்லாமே வச்சுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பால்கனி. ஸோ பால்கனி டோர் ஓபன் பண்ற மாதிரியான கேப்ல ஸ்விங் மிஷின் வச்சிருக்கோம். இங்க ஆல்ல தான் ஸ்விங் மிஷின் வச்சா ஈஸியா வெளிச்சமா இருக்கும். பால்கனி பக்கத்துல வச்சு இருக்கும்ன்றதுனால அத்தை இங்க தந்து போட்டிருக்காங்க. நான் எந்த கண்ட்ரோலுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு. அவங்க இஷ்டப்படி தான் அவங்க இருக்காங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் இங்க இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் இங்க இருக்க வேணான்றது நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்லயே சொல்லியிருக்கேன். எனக்கு கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் இருந்தாதான் ரொம்ப கம்ஃபர்டபிள். பட் ஃப்ரிட்ஜ் இங்க தான் இருக்கு எனக்கு இப்போதைக்கு. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும்ல. ஸோ அதனால இருக்கிறத வச்சு நான் ஹாப்பியா இருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன இருக்குன்றத பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா நீங்க போய் பாருங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். அண்ட் நடுவில் ரெண்டுத்துக்கும் கேப் விட்டுருக்கும். எப்பவுமே எலக்ட்ரானிக் பொருளுக்கு கேப் கண்டிப்பா வேணும். பக்கத்துல எப்பவுமே வைக்காதீங்க. ஸோ ஆல் இப்படின்னா
இங்க சோஃபா இருக்கு பாருங்க. இந்த சோஃபால இருந்து டைரக்டா இங்க தான் நாங்க டிவி மாட்டணும். பட் டிவி இன்னும் யூனிட் டிவி வாங்கல, ஸ்பீக்கர் வாங்கல, எதுவுமே வாங்கல. இப்போதைக்கு அங்க டைனிங் டேபிள் இருக்கு. ஸோ வாஷிங் மிஷின், டைனிங் டேபிள், அந்த பக்கம் வாஷ் பேஷன் இருக்கு. இங்க பாப்பாவோட உட்காரத்துக்கான சேர் வச்சிருக்கோம் வாஷிங் மிஷின் மேல. வேற எங்கேயுமே வைக்கிறதுக்கு இல்லை. கீழே இருந்தா ரொம்ப கிளம்சியா இருக்கும் வீடு. அதனால இந்த பக்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே துணி வந்து வாஷிங் மிஷின்ல போடுறதுக்காக பிரிச்சு வைப்போம். சாரி தனியா, வேஷ்டி தனியா, பேண்ட் ஷர்ட் தனியா, சுடிதாஸ் தனியான, அதுக்காக நிறைய பக்கெட்ஸ் இருக்கும். கீழே வேற இருக்கு. கீழே பாப்பாவோட கார் இருக்கு, பிளேயிங் கார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது டைனிங் டேபிள். எங்க மாமியார் காலத்துல இருந்து, அதாவது மாமனார் காலத்துல இருந்து இந்த டேபிள் சேர் இருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சிருக்காங்க. எந்த ஒரு மாடுலேஷனுமே பண்ணல. இந்த 2 கேன்ல ஆயில் இருக்கு. செக் எண்ணெய் அவங்களே ஊர்ல இருந்து ஆட்டிட்டு வந்து செக் எண்ணெய் இருக்கு. இந்த அட்டைப்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா மிஷினோட லிக்விட் எல்லாமே இருக்கு. வாஷ் பேஷன், மேல ஒரு கண்ணாடி இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூல்ல வந்து ஷேவிங் செட் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஒரு ட்ரே தான் எப்பவுமே டைனிங் டேபிள் மேல இருக்கும். இப்போதைக்கு குழந்தை இருக்கிறதுனால ஆயில் வந்து கிச்சன்ல கீழே வச்சு அவ தட்டி விட்டுருவான்னு டைனிங் டேபிள் மேல வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஊறுகாய் இருக்கு, அண்ட் தென் உப்பு இருக்கு, மோர், தயிருக்கு உர போட்டு வச்சிருக்கேன். தயிர் செட் ஆச்சா பாக்கணும். தென் இது வந்து அணி இல்ல, எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். தேங்காய் எண்ணெய் டப்பா மாத்தி வச்சிருக்கோம். தென் இது வந்து தண்ணி, குடிக்கிற தண்ணி தவளையில தான் புடிச்சு வைப்போம். ஸோ இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைட் கார்னர் ஆஃப் தி ஹவுஸ் இருக்கு. இங்க வந்து சோஃபா இருக்கு பாருங்க. அப்படியே போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசேஜ் இருக்கு. அந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட பூஜை ரூம். இந்த கார்னர்ல பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் தனியா ஒரு வீடியோவே இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்குன்றத நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து டிவி யூனிட் இருக்கு. டிவி வந்து நாங்க இன்னும் பிக்ஸ் பண்ணல, வால்ல ஆஸ் நான் அங்கதான் வைக்க போறோம் பெரிய டிவின்றதுனால இங்க இன்னும் டிவி வந்து சிம்பிளான குட்டி டிவி வச்சிருக்கோம். ஒரு டேபிள் மேல சும்மா வச்சிருக்கோம். கீழே வந்து நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி போட்டு அந்த நியூஸ் பேப்பர் வச்சிருக்கேன். வேற எங்கேயுமே வைக்கிறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு, அதனால. அண்ட் அவ்வளவுதான். ஸோ இந்த ஏரியா அவ்வளவுதான் கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப்ல தான் நாங்கள் வந்து ஒன்று ஃப்ரிட்ஜ் வைப்போம், அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிள் வைப்போம். ஸோ அது என்னன்னு இன்னும் டிசைட் பண்ணல, யோசிச்சு பண்ணணும். ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லைல்ல, எங்க எல்லாரோடைய விருப்பங்கள் ஏத்த மாதிரி தான். ஜாயிண்ட் ஃபேமிலியில எல்லாரோட விருப்பம் வேணும். அப்படியே உள்ள போனீங்கன்னா எங்களுடைய மாமனார் மாமியார் ரூம். ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷெல்ஃப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் அது. தென் இங்க வந்து அவங்களுடைய திங்ஸ், தைக்கிறதுக்கான துணிகள் எல்லாமே எடுத்து இங்கதான் வைப்பாங்க இந்த ட்ரேல. இது அவங்களுடைய வார்ட்ரோப், இது அவங்க வார்ட்ரோப். அண்ட் இது வந்து ஒரு சேர் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல நிறைய பேர் வருவாங்க எங்க வீட்டுல. லைட் போட்டு காட்டுறேன். நிறைய பேர் வருவாங்க எங்க வீட்டுலன்னு. ஸோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பில்லோ. இது அவங்க பெட்ரூம். இது எங்க மாமியாருக்கு அம்மா வீட்டுல இருந்து வந்த சீதனம் இந்த கட்டில். அவ்வளவுதான் இந்த ரூம். மேல லேப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லேப்ட் தான். இன்னும் அவங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணல. அதான் சொன்னல, ரொம்ப சிம்பிள் வீடுங்க இது. அவ்வளோ பெரிய மாடுலேஷன் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ரூம் இப்படிதான் இருக்கும், ஸ்பேஷியஸா இருக்கும். கீழே ஒரு 2-3 பேர் கூட படுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்ல 2 பேர் படுக்கலாம் தாராளமா. சோ இப்படிதான் இருக்கு இந்த ரூம். இது என் மாமியார் ரூம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு போலாம். கிச்சனுக்கு அப்படியே பேசேஜ் வெளியே போனீங்கன்னா இங்க ஸ்கிரீன் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பாத்ரூம் இருக்கிறதுனால நான் இங்க ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கேன். ஆள்ல இங்க உட்காந்துச்சாங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்ரூம் தெரியும். அதனால ஸ்கிரீன் போட்டு மூடிட்டா உங்களுக்கு வந்து அந்த பேசேஜ் அழகா இருக்கும். வீடும் ரெட் கலர்ல போட்டு வச்சிருக்கோம். ஸோ உள்ள தள்ளிட்டு போனோம்னா ஆஸ் யூஷுவல் ஒரு காமன் பாத்ரூம் வச்சிருக்கோம். அண்ட் தென் இங்க கிச்சன் ஆல்ரெடி நிறைய வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. கிச்சன் ஆர்கனைசேஷன் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதுல போய் பாத்துக்கலாம் என்னென்ன ஸ்டப்ஸ் வச்சிருக்கேன்னு. இப்போ சும்மா உங்களுக்கு ஒரு 360 டிகிரி வியூ மாதிரி காமிச்சிடுறேன். சிம்னி, அடுப்பு,
இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு அங்கதான் இருக்கு. தென் மை வியூ. ஸோ இதான் என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தனியா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இருக்கு, நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. இன்னும் நாங்க கபோர்ட் அடிக்கல, எதுவுமே பண்ணல. பட்ஜெட் கட்டுப்படி ஆல, பட்ஜெட் ஃபேமிலியில. ஸோ வந்து இது முக்கியமா மற்ற திங்ஸ் முக்கியமானு பாத்தீங்கன்னா மற்ற திங்ஸ் தான் முக்கியம். இன்னும் இது வந்து பெண்டிங்லேயே இருக்கு. அழகு அப்புறம் தானே, வாழ்க்கை தானே முக்கியம் நடைமுறைக்கு. சரி, அதுக்கு அடுத்து என்னோட ரூம் தான் இருக்கு. ஆப்போசிட் தான் என்னோட ரூம். பட் என் ரூம் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே கிளம்சியா குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா பாப்பா அங்கதான் காலையில இருந்து விளையாடிட்டு இருந்தா. கிளீன் பண்ணிட்டு நான் ஃபுல்லா உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு காமிச்சோன்னா ரொம்ப மோசமா இருக்கு. என் பாப்பா வேற தூங்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ நான் சவுண்டா பேசினேன்னா அவ எழுந்துப்பா. அதனால மெதுவா நான் உங்களுக்கு வந்து அவ எழுந்துச்சு வெளியே டிவி பார்த்துட்டு இருக்கும் போது நான் அந்த ரூமை காட்டுறேன். ஸோ மேடம் தூங்கி எழுந்துட்டாங்க. ஸோ கிச்சன்ல இருந்து நான் டைரக்டா பாத்ரூம் இருக்கு, அந்த காமன் பாத்ரூம். இந்த பக்கம் ஆல் என்ட்ரன்ஸ். ஸோ உள்ள போனேன்னா நான் ப்ளூ கலர் ஸ்கிரீன் போட்டுக்கேங்க. ஏன்னா இங்க ஃபுல்லா வந்து ப்ளூ கலர் பெயிண்ட், அங்க வந்து கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சது. இங்க பாத்ரூம், அட்டாச்டு பாத்ரூம். இந்த பாத்ரூம் எப்படின்றத நான் சொல்றேன் எப்படி அட்டாச்னு. உள்ள வந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான வழி. இந்த வழிக்கு அதாவது இந்த பெட்ரூம்க்கு வந்து பாத்ரூம் அட்டாச்சா இருக்க கூடாதுன்றதுனால ஒரு க்ளோஸ்டு பாத் மாதிரி வச்சுட்டு அதை தாண்டி இன்னொரு இடத்துல வந்து பாத்ரூம் செட் பண்ணி அதுக்கும் வெளியே டோர் வச்சிருக்காங்க. ஸோ தட் இது வந்து வாசப்படி கணக்கு தான் வரும். அதுக்கடுத்து உள்ள வந்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இந்த பக்கம் வந்து இந்த ஓப்பன் ஷெல்ஃப்னு சொன்னால அதுக்கு நான் ப்ளூ கலர் ஸ்கிரீனே போட்டிருக்கேன். ஜன்னலுக்கு ப்ளூ கலர் ஸ்கிரீனே போட்டு மூடி வச்சிருக்கேன். இங்க நான் வந்து DIYல பண்ண டாய் ஸ்டோரேஜ் ஏரியா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டூல் மேலதான் வச்சிருக்கேன். அங்க என் லேப்டாப் பேக் இருக்கு. ஸ்டூல்ல வந்து கீழே வந்து ஸ்பேஸ் இருக்கிறத வந்து ஒரு கார்ட்போர்ட், எப்படி வெளியே வந்து கார்ட்போர்ட் வச்சு நியூஸ் பேப்பர் வச்சனோ அந்த மாதிரி கார்ட்போர்ட் வச்சு அவளோட புக்ஸ், கலரிங் புக்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இந்த ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் தான், காலி ஏரியா. நான் தான் சொன்னேனே காலி ஏரியா க்ளோஸ்ட் ஏரியா மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது போட்டு இது பண்ணேன். ஸோ அவளோட டயப்பர், அவளோட யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸுங்க, இது வந்து பாத்தீங்கன்னா தைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸுன்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே இங்க வச்சிருக்கேன். அயன் பண்ற துணி. ஸோ அதெல்லாம் இந்த ஏரியால கவர் ஆறதுக்கு கரெக்டா இருக்கு. இல்லைன்னா இது வந்து எம்டி ஸ்பேஸா தான் இருக்கும். நான் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொச்சன்னு இருக்கு. பட் இந்த அயன் பண்ணி முடிச்சுட்டேன்னா இந்த பை காலி ஆயிடும். டயப்பர் பை எப்பவுமே இருக்கும். ஸோ டயப்பர் பை வேணா இது மேல இந்த ஸ்பேஸ் மேலேயே நான் வச்சிருவேன். கீழே இருக்கிற துணி வந்து அவளோட யூஸ் பண்ணாத துணி. அந்த துணி வந்து நான் கீழே வச்சுட்டேன்னா அதுவும் போயிடும். அயன் தைக்கிறதுக்கான துணி கொடுத்துட்டேன்னா இந்த பையன் இருக்காது. ஸோ காலி எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப். ஸோ இந்த பேசேஜ் இப்படிதான் வரும். பாத்தீங்கன்னா இங்க இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்படி வந்து இந்த என்ன பக்கெட்னு பாத்தீங்கன்னா பாப்பா ட்ரெஸ் துவைக்கிறது. பாப்பா ட்ரெஸ் நான் தனியா துவைப்பேன் வாஷிங் மிஷின்ல தான். ஸோ அதுக்காக நான் தனியா அவளுக்கு ஒரு பக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என்ட்ரன்ஸ் வழியா இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப். இங்க வந்து பெரிய காட் போட்டு வச்சிருக்கோம். இதான் எங்களுடைய காட். பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, கிங் சைஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசு, 3 பேர் தாராளமா படுக்கலாம். ஸோ இங்க வந்து இப்படி வர மாதிரி வச்சிருக்கோம். ஸோ ஒரு பேர் தான் தாராளமா படுக்கலாம். இங்க ஒரு பீரோ வச்சிருக்கோம், அங்க ஒரு பீரோ. இதுக்கே இடம் பார்த்தல. இந்த ஏரியா வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்லயும் நான் ஏதாவது அடுக்குவேன். ஆனா இந்த பீரோவோட டோர் இங்க திறக்கணும்ல, அதனால இந்த ஸ்பேஸ் கவர் பண்ணாம அப்படியே ஃப்ரீயா வச்சிருக்கேன். டோர் திறக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், அதனால இந்த ஸ்பேஸ். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட சைட் டேபிள். நான் ஆல்ரெடி சைட் டேபிள் பத்தி காமிச்சிருக்கேன். இது என்ன கொச்சன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாப்பா அதுதான் பவுடர் அண்ட் தென் வாட்டர் பாட்டில் எக்ஸ்ட்ரா எனக்கு இமிடியேட்டா தேவைப்பட்டது. இது வந்து முட்டி வலி வந்துச்சு, அதனால பாத்தீங்கன்னா வால்னி வச்சிருக்கேன். ஏசி ரிமோட். இந்த சைட் டேபிள் வந்து நான் ரிவ்யூ மாதிரியே கொடுத்துருக்கேன். ஸோ ரொட்டேட்டிங் சைட் டேபிள்ல வந்து மொபைல் இல்ல ஏதாவது வச்சுக்கிறதுக்கு மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட், இயர்பட்ஸ் அண்ட் கீழே இதே மாதிரி ஸ்டூல்ல வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு கார்ட்போர்ட் அட்டை, அமேசான்ல வர அட்டைங்க தான், அந்த மாதிரி அட்டை வச்சு அவளோட டேட்ஸ் வச்சிருக்கேன். பாப்பா அது சாப்பிடுற திங்ஸ் தான் மோஸ்ட்லி. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சாப்பிடுற ஐட்டம்ஸ் பவுடர் எல்லாம் ஏன் இங்க வச்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். பட் ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கான திங்ஸ் வந்து நம்ம ரூம் மட்டும் தான் நமக்கு பிரைவேட் ஸ்பேஸ். ஃபுல் வீடு கிடையாது, நம்ம ரூம் மட்டும் தான்.
அதனால நான் வந்து என்னோட பாப்பா திங்ஸ் என் திங்ஸ் எல்லாமே இங்கதான் வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ டேட்ஸ் நாங்க இங்கதான் வச்சிருக்கோம். அவளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஸ்டீல் பாட்டில் தான். இப்பவே பாட்டில் பழக்கப்படுத்திருக்கேன், ஏன்னா ஸ்கூல் போகும்போது கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக தான். இது எங்க காட், 3 பேர் தாராளமா படுக்கக்கூடிய காட். பாப்பா அங்க விளையாடிட்டு இருக்கா. சோ நான் பாப்பாவை காட்டல. சோ 3 பேருக்கான காட்டுங்க, அவ்வளவுதான். மேல அவளுக்கான சார்ட் எல்லாமே நாங்க ஒட்டி வச்சிருக்கேன். மத்தபடி இங்க அவ்வளவுதான் எங்களுடைய காட் ஓவர். சோ அவ்வளவுதான் என்னோட ரூம். சோ இது அப்படியே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்த வழியே ஸ்ட்ரெயிட்டா கிச்சன் இருக்கும். கிச்சன்ல இருந்து யாராவது வேலை செஞ்சிருந்தாங்க தெரியாதவங்கன்னா நான் ஸ்கிரீன் போட்டுப்பேன். சோ அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய ஹவுஸ் டூர், கம்ப்ளீட் ஹவுஸ் டூர். ரொம்ப வந்து தாராளமா ரொம்ப எல்லாம் இருக்காது, சும்மா ஏதோ ஒரு வீடுன்றது இருக்கிறது அழகா எங்களுக்கு ஏத்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கோம். இதுதான் எங்களுடைய பூஜை ரூம். ஆல்ரெடி ஆர்கனைசேஷன்ல காமிச்சிருக்கேன். இப்ப நான் விளக்கேத்திட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, விளக்கேத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரிதான் இருக்கேன். நிறைய பேர் நியூஸ் பேப்பர் பத்தி சொன்னீங்க, நியூஸ் பேப்பர் ஏன் போடுறீங்க, நியூஸ் பேப்பர் சாமிக்கு போடக்கூடாதுன்னு. நான் அதுல ரீசன் சொல்ல முடியல, அதான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எந்த ஜாயிண்ட் ஃபேமிலி திருப்பி சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. பட் ஜாயிண்ட் ஃபேமிலி அதை வந்து எனக்கு ஆசை இருந்தாலும் என்னால அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க வீட்டுல வந்து நியூஸ் பேப்பர் தான் போட்டாகணும்ன்றாங்க எங்க பெரியவங்க எல்லாருமே. சோ அவங்களோட பேச்சை என்னால மீற முடியாது, நியூஸ் பேப்பர் தான் போடணும். ஏன்னா அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு இன்னொரு நியூஸ் பேப்பர் போட்டு கிளீன் பண்ணி வைப்பாங்க. சோ வேற வழி இல்ல. அந்த மாதிரி நீங்க சொல்ற ஆன்டி ஸ்லிப் மேட் எல்லாம் போட்டீங்க, இல்ல வேற ரப்பர் ஷீட் அந்த மாதிரி ஏதாவது போட்ட நான் வந்து வாஷ் பண்ண திருப்பி மாத்த முடியாது. அவங்க யூஸ் பண்ணது திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் நாங்க நியூஸ் பேப்பர் போட்டு யூஸ் பண்றோம். இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்ற மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட். சரி ஓகே, நம்ம சாமி விஷயம், அவங்கதான் பெரியவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்ன்றதுனால அவங்க பேச்சு நான் தட்டல. சோ திஸ் இஸ் மை ஹவுஸ் டூர். இந்த பூஜா ஆர்கனைசேஷன் எல்லாமே உங்களுக்கு வீடியோல இருக்க வேணும்னா நீங்க வந்து என்னோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும், இல்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்ச ஆட் பண்றேன். பிகாஸ் நிறைய பேருக்கு அது பிடிக்குமான்னு தெரியாது பாக்கணும்ன்றதுனால. சோ இப்படியே வந்தீங்கன்னா அவ்வளவுதான் எங்க வீடு. சோ நான் உட்காந்து சோஃபால இருந்து காட்டுறேன் பாருங்க. இதுதான் என்னோட கம்ப்ளீட் வீடு. ஜாலியா பார்க்கலாம். பட் சோஃபா வந்து கொஞ்சம் நகர்த்தினாதான் டிவிக்கு கரெக்டா இருக்கும். பட் நாங்க டிவி எல்லாம் செட் பண்ணி டீப்பா வாங்கி டைனிங் டேபிள் இன்னும் சின்னது பண்ணி சூப்பராக்கி காட்டுறோம். ஸோ அது வரைக்கும் இதுதான் எங்க ஹவுஸ் டூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Bye from your time pass.